வணக்கம் மக்களே! ஜப்பான்ல கேண்டூ அப்படிங்கிற ஸ்டோர்லேருந்து ஸ்டிக் பண்ற நெயில்ஸ் வந்து 300 யென்னுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த நெயில் குடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட்ல. அதுக்கப்புறம் நம்ம நெயில் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? அதுவுமே குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டூத் பிக் மாரி ஒரு ஸ்டிக் குடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா அந்த கியூட்டிகல் ஏரியாலாம் கிளியர் பண்றதுக்காக. அண்ட் நெயில்ஸ் வந்து இந்த மாரி தான் இருக்கு. 2 பேட்டர்ன் ஆஃப் நெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் அந்த ஸ்டிக்க யூஸ் பண்ணி, இந்த கியூட்டிகல் ஏரியால இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே உள்ள தள்ளி விட்டுட்டு, அத அப்படியே கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நெயில்ஸ வந்து நம்ம நெயிலுக்கு எந்த சைஸ் கரெக்ட்டா இருக்குமோ, அத வச்சு பார்த்து, அதுக்கேத்த மாரி நெயில்ஸ் எடுத்து ஒட்டிக்கிறேன். பட் இருந்தாலும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சைஸ் இதில செட் ஆகாது. பட் ஸ்டில் ஓரளவு மேனேஜபிளா நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா யூவில மட்டும் தான் க்யூர் ஆகும். ஏன்னா, அந்த பாக்ஸ்லயே பார்த்துருப்பீங்க. லைட் க்யூரிங் தான் போட்டிருந்திருக்கும். ஸோ, இப்ப எல்லா நெயில்ஸ்லயுமே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அகைன் ஸ்டிக் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து லைட்டா ஒட்டாம இருக்கோ, அந்த எல்லாத்தையும் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ, கார்னர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒட்டும். அண்ட் இத வந்து நான் லைட்ல காட்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து க்யூர் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலா வெளிய வச்சோம்னா க்யூரே ஆகாது. கண்டிப்பா இந்த மாரி யூவில காட்டுனா மட்டும் தான் அது வந்து கரெக்ட்டா செட் ஆகும். இப்ப யூவில வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து நெயில்ஸ் முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் ஸ்டிக்கியா ஸ்ட்ராங்கா ஆன மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ, அத நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து நம்ம நெயிலோட சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அந்த உள் சைட்ல வந்து க்ளூ இருக்கும். ஸோ அது நம்ம வேற ஏதாவது கை வச்சு பண்ணோம் அப்படின்னா, அந்த இதுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ நெயிலோட லென்த்துக்கு நான் கட் பண்ணிட்டு, அண்ட் கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த ஃபைன் பண்ற டூல் யூஸ் பண்ணி, நல்லா எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபுல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாரி தான் இருக்கு இப்ப இந்த அவுட்புட். நான் 2 விரல்ல மட்டும் அந்த டிஃபரெண்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு, ரிமைனிங் விரல் எல்லாத்துலயும் அந்த இது மட்டும் நார்மல் பேட்டர்ன் மாரி குடுத்துருக்கேன். ஸோ இப்ப வந்து இப்ப நார்மலா இருக்கு. இது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஞ்சம் கொஞ்சம் சைட்ஸ்லலாம் நெயில்ஸ் தெரிய தான் செய்யும். நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம நெயிலுக்கு ஏத்த சைஸ் இருக்காது. இப்ப நான் சன்லைட்ல போய் பார்க்கும்போது இந்த மாரி இருந்துச்சு. இப்போ உள்ள வச்சு பார்த்ததுக்கும் இதுக்கும் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியல. அதில யூவின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நெறைய கலர் சேஞ்ச் ஆகும்னு நெனச்சேன் வெயில்ல வச்சா. பட் இது கொஞ்சம் லைட்டா அந்த பிங்கிஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்க. இந்த நெயில வந்து சும்மா ரெகுலர் யூஸுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. சும்மா ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறோம். ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ் அப்படிங்கிற டியூரேஷனுக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். மத்தபடி எல்லா டைமும் இத போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா, இப்போ நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள க்ளூ இருக்குமா, ஸோ நீங்க அத வச்சு ஹேர் செட் பண்ணும்போது கூட உங்க ஹேர்ல ஒட்டிக்கும். ஸோ அந்த மாரிலாம் நான் நெறைய இந்த மாரி நெயில்ஸ்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த நெயில்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அண்ட் ஷார்ட் டெர்ம் யூஸ்க்கு இது ஒர்த்தா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.